வெல்கம் டு சிகே யுனைடெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். செயின் வித் ஜிக்ஸாக். ஃபஸ்ட் வந்து இந்த 2 லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த 2 லைன்ஸில் வந்து நம்ம வந்து ஜிக்ஸாக் போடுறோம் நார்மலாக. அது எப்படின்னு பாருங்கள். நான் மெயினாக உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லைன்லேருந்து இங்கேருந்து இப்படி சென்டராக போகணும். இங்கே ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக குத்தாமல் இப்படி சைடாக போகணும். ஓகேவா? இங்கே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸ்டார்ட் பண்ணி சென்டராக குத்தி எடுத்து ஒரு குட்டி லாக் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக சென்டராக சைடு போகணும். ஓகேவா? நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் வரைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். செயின் போட்டு ஒரு குட்டி செயின், இப்போ கிராஸாக போடுறது தான் இது. ஓகேவா? ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நான் எப்படி போடுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். நீங்கள் இப்படி போடையில் இங்கே ஒரு குட்டி செயின் போடணும். ஓகேவா? நீடில் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது, கிளாத் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். நம்ம நீடில் வந்து விடையில் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கணும். ஓகேவா? டைரெக்ஷன் பார்த்து விடணும். இப்போ எண்ணாட் போட்டுறேன். நார்மலாக இப்படி ஜிக்ஸாக் போட்டு நம்ம எண்ணாட் போட்டுருவோம். பார்த்தீங்களா? அந்த எண்ணாட் போடல அந்த த்ரெட் வந்துருச்சு. சில்க் த்ரெட் எப்படி தரையாக வந்துருச்சு பாருங்கள். இது நார்மலாக எல்லாருக்குமே வர ப்ராப்ளம்ஸ் தான். இது வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதுல தான் இருக்குது. நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் நார்மலாக மிஷின் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பழக உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு சில்க் த்ரெட் தான் டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது எண்ணாட் போடையில் உங்களுக்கு வந்து அந்த லூப் வந்து உருவிட்டு வந்துருச்சு. நான் டைட்டாக ஃபிட்டிங்காக பிடிக்கலன்னு, அதுக்குனால இந்த தரையாக வந்துருச்சு த்ரெட்டு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தரையாக தெரியுதுன்னு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக சில்க் த்ரெட்டில் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? நார்மலாக நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம். இப்போ வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ செயின் ஸ்டிச் மேலே வந்து ஜிக்ஸாக் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஓகேவா?
எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். உள்ளே விட்டு வெளியே எடுக்கையில் டைரெக்ஷன் பாருங்கள். அது மாதிரி லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணணும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து கிளாத்தில் சிக்காது. ஓகேவா? செயின் ஸ்டிச் நார்மலாக எல்லோரும் போட பழகிருப்பீங்க. அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து வரதெல்லாம் செயின் ஸ்டிச் பழகிடுச்சுனால எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? இப்போ செயின் போட்டு ஒரு என் நாட் போட்டேன். இப்போ செயினுக்கு வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் செயின் மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எட்ஜஸில் ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஒட்டினாப்லே. ஓகேவா? ஒட்டினாப்லே எடுத்து கிராஸாக நான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்கோசம் வேறு த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேவா? கிராஸாக போட்டு நம்ம நார்மலாக ஜிக்ஸாக்கு குட்டி செயின் போட்டிருப்போம். இதுக்கு அது தேவையில்லை. ஓகேவா? செயின் மேலே போடுறப்போ உங்களுக்கு குட்டி செயின் தேவையில்லை, லாக் செயின். டைரெக்டாக நீங்கள் அப்படியே ஜிக்ஸாக் போட்டுகிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் வந்து செயின் வந்து ப்ளூ கலரில் போட்டேன், ஸ்கை ப்ளூ கலரில். செயின் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், இது செயின் வேறு மாதிரி இது வேறு கலரில் போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி காட்டியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொல்கிறது புரியலாட்டி கூட மியூட்டில் போட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்றத. இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும். ஜிக்ஸாக் வந்து எப்பவும் கொஞ்சம் கிராஸாகவே போடணும். அதில் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக போட்டு காமிச்ச ஜிக்ஸாக்கில் வந்து லாக் போட்டிருப்பேன், குட்டி செயின் போட்டு. இதுக்கு வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃப்ரீ ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புரியல அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஃப்ரீயாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குரூப்பில் இருக்கவங்க வந்து
நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் ரெகுலராக கண்டினியூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ்லாம் கண்டினியூ பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒர்க்குக்கு போங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த ஸ்டிச் எதில் வரும்ன்றது தெரியாமல். எல்லாத்துக்குமே ஒரு டிசைன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஷேப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஷேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு டிசைன் போட போகிறீங்க. அவ்வளோதான். ஜிக்ஸாக் செயின் மேலே ஜிக்ஸாக் முடிச்சிட்டேன் போட்டு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேப்ஸு போடுவீங்க கண்டிப்பாக. அந்த ஷேப்ஸு போட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு டிசைன் கம்பல்சரி அதை போடணும். போட்டுட்டு அதையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2-3 வீடியோஸில் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி சொல்லியிருப்பேன், இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இது இவ்வளோ தான். ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஜிக்ஸாக்கு, நார்மலாக ஜிக்ஸாக் போட்டோம். அடுத்து வந்து இது செயின் போட்டு செயின் மேலே ஜிக்ஸாக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் என்னென்ன ஷேப்ஸ் போடணுன்னா, ரவுண்ட் ஷேப்பு, ரவுண்ட் போட்டு ரவுண்டில் செயின் போட்டுருங்க. செயின் போட்டு அடுத்து ஜிக்ஸாக்கு இப்படி கிராஸாக வரும். ஜிக்ஸாக் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ஒரு ஓவல் ஷேப்பில் போடுங்க. ஓவல் ஷேப்பில் ஒன்று. அடுத்து இந்த மாதிரி வளைவாக போட்டு அதுலேயும் செயின் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு எதுவும் டவுட்ஸ்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.